ராஜு, உனக்கு ஒண்ணும் ஆகலையப்பா, உனக்கு ஒண்ணும் ஆகலையா? ஒண்ணு விடுறா அவளை. இவ எனக்கு சொந்தண்டா. அப்பாவியே, உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் போகட்டும். ப்ளீஸ் வெயிட். பாவம், சாகறதுக்கு முன்னால நாம குமாருக்கு தரப்போற அமோகமான வரவேற்பை பார்த்துட்டு சந்தோஷமா சாகட்டும். வர வேண்டும் மகாராஜா, வர வேண்டும் மதுராஜா, வர வேண்டும் மகாராஜா, வர வேண்டும் மதுராஜா. வல்லவனுக்கு வேண்டும் மண்ணு கூறுந்து, வஞ்சிருக்கு உந்தன் பார்வை கரும்பு. வல்லவனுக்கு வேண்டும் மண்ணு கூறுந்து, வஞ்சிருக்கு உந்தன் பார்வை கரும்பு. உன்னை யார் என்று நான் அறிவேன். லல்லலா 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 லல்லா. வர வேண்டும் மகாராஜா, வர வேண்டும் மதுராஜா. வீரத்தில் நீ ஒரு தலைமகன், விவேகத்தில் நான் ஒரு தலைமகள். வீரத்தில் நீ ஒரு தலைமகன், விவேகத்தில் நான் ஒரு தலைமகள். போருக்கு புறப்படும் நாள் வரலாம், இந்த பூங்கொடி உன் துணையாய் வரலாம். போருக்கு புறப்படும் நாள் வரலாம், இந்த பூங்கொடி உன் துணையாய் வரலாம். வர வேண்டும் மகாராஜா, வர வேண்டும் மதுராஜா. மதுரச கோப்பையின் அவசியம், மாங்கனி சோலையின் ரகசியம். மதுரச கோப்பையின் அவசியம், ஏங்கிய மனதுக்கு புரிந்திடலாம். இந்த எல்லையின் வாசலில் நடந்திடலாம். வர வேண்டும் மகாராஜா, வர வேண்டும்
தங்க விக்கிரகத்தையே காணுங்கடா. எல்லாத்துக்கு நீ தான் காரணம். உள்ள வரும்போது நீ ஒரிஜினல் சேஷோட வந்திருந்தா இவ்வளவு குழப்பமே வந்திருக்காது. என்னடா மாஸ்க? உன் தவறுக்கு தண்டனை பாஸ். லாஸ்டா இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இந்த மாஸ்க வச்சே அவனுக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன். பேசுறது நேரம் இல்ல. அவளை ஃபாலோ பண்ணுங்க. எப்படியாவது விக்ரேஷ் ராஜவையை கொண்டு வந்து சேர்த்தாகணும். ஃபாலோ மீ. இனிமே இந்த கார் நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் போய் வேற கார் கொண்டு வரேன். பி கேர்ஃபுல். $20 லிட்டர் போடுப்பா சீக்கிரம். சரி சார். அப்பா கவிதா 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 காசு கொடுக்காம காரி. ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா சார்? என் பேரு மேஜர் சுந்தரம். என் மக கவிதாவை ராஜுங்கிறவன் கடத்தி கார்ல கொண்டு போய்கிட்டு இருக்கான். கார் நம்பர் MSM 5138. ஆமா சார், கார் இப்போ மேலூர் பாதையில போய்கிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், MSM 5138 நம்பர் உள்ள காரை பாத்தீங்களா? அவன் தான் கான்ஸ்டபிள் மேல காரை ஏத்திட்டு போறான். அந்த ராஜு ஒரு அயோக்கியன். இத பாருங்க சார், அவன் போட்டோ. அவன் தங்கி இருக்கிற ஹோட்டல் கூட எனக்கு தெரியும். நான் தான் மேஜர் சுந்தரம். அப்படியா? உங்களை கட்டிக்கிட்டு அழுவுறத விட ஒரு குட்டி சவர்ல முட்டிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்? அந்த மோட்டார் பைக் சவுண்ட் மாத்திரம் இல்லாம இருந்தாக்கா கடிக்குது. என்னையும் கடிக்குது. எங்க கடிக்குது? கால கடிக்குது. எறும்பு அந்த இடத்துல கடிக்குது. எனக்கு கை கால் எல்லாம் கடிக்குது. கவுன் போட்டதுனால இந்த தண்டனை. படகுடைய பெருமை பற்றி உனக்கு. ராஜு ராஜு ஒய்யா 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 சந்தோஷம். என்னாச்சு? இது ஏழாவடி பசங்க எலும்பு ஊத்தல கட்டி போட்டுட்டு கவிதாவையும் விக்கிரத்துக்கு தூக்கிட்டு போயிட்டானுங்க. பாவி, ஏண்டா உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன். என்ன மன்னிச்சுக்கப்பா. இந்த பாழா போன இந்த சவுண்ட் அலர்ஜிக்கு வந்து சமயத்துல கால வாரி விட்டுச்சு. ஏன்னா ஒன்பது ஒண்ணு சும்மா சொல்லிக்கிட்டு
நான் போற இடமெல்லாம் அந்த கூட்டத்துக்கு எப்படி தெரியுதுங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் புரியுது. என்ன சொல்ற? டேய், என்னடா அது? எனக்கு ஒண்ணுமே முடியல எனக்கு. ஓஹோ. நான் எங்க போறேன் என்ன செய்யறேன்னு உங்க கூட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எலக்ட்ரானிக் பக்க இந்த சிகரெட் கேஸ வச்சு கொடுத்திருக்கியே, அது மட்டும் புரியுதா? இந்த சூழ்ச்சி எதுவுமே எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. ஒருத்தன் வந்து இதை ராஜுகிட்ட கொடுக்க முடியுமான்னு சந்தேகம் போட்டான். 100 ரூபாய் ரேட் வரலாம் விளையாடுற. இனிமே என் முகத்தை பிடிக்காது. ராஜு 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 ராஜு